எக்ஸ்கியூஸ் மீ ஆங்கர்ஸ். என்ன அண்ணி அவங்க அட்வான்டேஜ் மட்டும் தான் நீ வின் பண்ணாங்க. இன்னைக்கு ஷெஃப் ஆஃப் தி வீக் உங்களை காட்றேன். நான் காட்றேன். வெரி குட். இது அண்ணி மேல சத்தியம்டா. வாய் பேச்செல்லாம் செல்லாது. நாங்க சமையல செஞ்சு காட்டுறோம். போங்க போலீஸ். ஓகே இர்ஃபான் அண்ட் குரேஷி, உங்க டேபிள்ல எத்தனை பானிபூரி சாப்பிட்டீங்க? 20. 20? என்னயா காலையிலிருந்து கவிஞர் கேரக்டரை மெயின்டைன் பண்ணி தொண்டை துவண்டு விட்டது. அதில் 20 பானிபூரி இறங்கின உடனே தொண்டை வா அப்படி ஆகிவிட்டது. அதற்கு மேல் சாப்பிட்டால் என்னால் தாங்க முடியாது. மேலுதொடி கிழிந்து விட்டது, கீழுதொடி ஒளிந்து விட்டது. நடுவுல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்க மேல நல்ல குக்கான்னு. அதுவும் சரிதான். உயிரை கொடுத்து இந்த டாஸ்கை வின் பண்ணி கொடுத்தால் மட்டும் இவன் என்ன செஃப் ஆஃப் த வீக்கா வாங்க போகிறான். ஒரு வாட்டி வாங்கியிருக்காரா? டவுசர் கட்டாமல் பேண்ட் போட்ட அன்னைக்கு மட்டும்தான் இவன் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினான். லுங்கியோ டவுசரோ போட்டால் இவன் வாங்க மாட்டான். அடுத்ததா வசந்த் வசி அண்ட் புகழ், உங்க கவுண்ட் எவ்வளவு? 37. 37. புகழ் 130 பானிபூரி சாப்பிட்ட நீ வெறும் 37 பானிபூரில ஸ்டாப் பண்ணிருக்கியா? ஐயா நீங்க தான் சொன்னீங்க ஆரம்பத்துல புதுசா வரவங்களுக்கு வழிவிட சொல்லி. ஆனா நீ வந்து இந்த அளவுக்கு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக நீ சாப்பிட்றது 100க்கு மேலே தான். இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? பொண்ணு வந்து என்கிட்ட நான் ஜெயிக்கணும்னு கேட்டா. அப்படியா கெவி கெஞ்சினி என் அவங்கிட்ட தம்பி போய் அவருக்கு பாசம். தம்பி ஜெயிக்கட்டும், தம்பி வந்து வாழட்டும், முன்னேறட்டும் அப்படின்றதுனால. நீ பொண்ணுடி. மாமா மாமா பொண்ணே தான் அடிக்கணும். அப்ப நீ தான் ரிபேக் பண்ணணும், நீ தான் ரியாக்ட் பண்ணணும். அண்ணனை போல வேற யாருமே இல்லப்பா. ஓகே, இன்னைக்கு இந்த அட்வான்டேஜ் சேலஞ்சில சூப்பரா விளையாடி சூப்பரா சாப்பிட்டு அட்வான்டேஜ் வின் பண்ணது விடிவி கணேசனா அண்ட் கெமி. ஓகே, சோ எல்லாருமே வந்து சூப்பர் அட்வான்டேஜ் டாஸ்க் முடிச்சுட்டு சண்டே மெயின் குக் ஆஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். சோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வீக் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா வந்து இவங்களுக்கான ஃபைனல் குக் ஆஃப் எப்படி அமைப்பது? ஸோ அவங்களே வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு மெயின் டிஷ் கொடுக்கணும். மெயின் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் குக் ஆஃபில் வந்து ஒரு மெயின் டிஷ் கொடுக்க போகிறீங்க. அந்த மெயின் டிஷ் கூட சப்போஸ் நீங்கள் சைட் டிஷ் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்கு தட் பி டேக்கன் ரைட்லி. ஓகே, ஆனால் த குக்கிங் டைம் இஸ் ஒன்லி 1 hour. டெஃபினட்டாக வந்து அது 1 hourக்குள்ளே நீங்கள் அந்த மெயின் டிஷ்ஷை முடிச்சிடணும். ஸோ தேர் வில் பி அ ஹிண்டரன்ஸ். ஆக்சுவலாக அந்த ஹிண்டரன்ஸுக்கு வந்து ஒரு பொருள் வச்சுருக்கோம். அந்த பொருள் அதோ பீட்சாவா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. நானும் கேட்டேன், ப்ராப்பர்ட்டி வச்சு காமெடி பண்றாரு, கைய கால கட்டி போடுறீங்களே, மனசாட்சி வேணும் உங்களுக்கு? வெற்றிக்கான என்ட்ரன்ஸுக்கு போகணும்னா நாங்க கொடுக்குற ஹிண்ட்ரன்ஸை பேலன்ஸ் பண்ணி சமைக்கணும். சரியா? ஓ மை காட், பாருங்க ஷெஃப் கூட ஷோ ஹோம்வொர்க் பண்ணிட்டு வராங்க. கோமாளி நீங்க என்ன பண்றீங்க? சங்கமம் ரகுமான் வேற லெவல்ல பண்றாரு இன்னைக்கு. காலையில இருந்து கலக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட் காஸ்டியூம் உங்களுக்கு கொடுப்போம். ஓகே, உங்களுக்கு உண்டான மொத்த டைம் 1 மணி நேரம். அதுல முதல் 10 நிமிடம் குக்குக போட்டிருக்கணும். அடுத்த 10 நிமிடம் நோ ஹிண்ட்ரன்ஸ். 3வது 10 நிமிடம் மறுபடியும் குக்ஸுக வந்து இந்த ஃபுட் காஸ்டியூமை போட்டிருக்கணும். மொத்தம் 10 நிமிஷம் போடணும். குக்ஸ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் தான் கொடுக்கணும் கோமாளிக்கு. வெரி குட் பங். ஓகே, கோமாளிங்க தான் சமைப்பாங்க. அப்பா, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக கோமாளிகளுக்கு இல்லை ஹிண்ட்ரன்ஸ். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர் சார் கணேஷ் சார் அண்ட் கூட இருக்க கமி எல்லாருக்கும் 10 நிமிஷம் சார். உங்களுக்கு பற்றி ஒரே 10 நிமிஷம் தான். இன்னொரு அட்வான்டேஜ், முக்கியமான அட்வான்டேஜ் எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஏதாவது ஒரு 5 நிமிஷம் என்னையோ இல்லை மாதம்பட்டியை கூப்பிட்டு சமைக்க சொன்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நாங்க ரெடியா இருக்கோம். அவங்க நமக்கு சமைப்பாங்க. தேவை இருக்காது. Too many cooks spoil the food. எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி அட்வான்டேஜ் கொடுக்கவே இல்லையே. அதாவது இது பேஸ்ட் ஆன் தி அட்வான்டேஜ். என்ன மாதிரி கொடுத்துருக்கோன்றது அட்வான்டேஜ் பொறுத்து தான் இருக்குது. ஓகே, அட்வான்டேஜ் வின்னர் விடிவி கணேசனா அண்ட் கெமி. உங்களுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொத்த ஹிண்ட்ரன்ஸ்ல எல்லாருக்கும் 30 நிமிஷம் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஆனா உங்களுக்கு 10 நிமிஷம் மட்டும் தான் ஹிண்ட்ரன்ஸ். ஆனா
இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? Too many cooks spoil the soup. என்னன்னு கேளுங்க. எங்களுக்கு உங்க ஹெல்ப் வேணாம் சார். விடிவி சார், அதாவது குக் வித் கோமாளி இது வரைக்கும் 5 சீசன் வந்து மக்கள் பார்த்திருக்காங்க சார். பல குக்குங்களை பார்த்திருக்காங்க. ஆனா இப்படி ஒருத்தர் வந்ததே கிடையாது. ஏன்னா எல்லாம் போற வழியில ஏதாச்சும் டிப்ஸ் வாங்குவாங்க, ஏதாச்சும் கேட்பாங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் ஷெஃபே குடுக்குறோம் போது வேணான்ட்டீங்கன்னா இன்னில இருந்து எங்க செட்டோட டக் லைஃப் தலைவன் விடிவி அண்ணா. விடிவி கணேசனா, இதுக்கான பின் விளைவுகளை நீங்க டேஸ்டிங்ல சந்திக்க வேண்டியது இருக்கும். நீ என்ன வேணா உருட்டுமா, நீ என்ன வேணா உருட்டு, நாங்க நான் பார்க்காத மிரட்டிட்டு உருட்டா. ஊத்திட்டு இருக்கேன்றீங்க. சும்மா உருட்டாது. அம்மா, இந்த இதெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காத புரியுதா? வெடி சார், அதாவது நீங்க சொன்னது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன், பாராட்டுறேன், பெருமையா இருக்கு. ஆனா இந்த டிஷ்ஷஸ் இங்க வரும்போது அது பதில் சொல்லுதேன்னு சார். இதே கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கெத்து இருக்கணும், வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அப்ப நான் டேஸ்ட் பண்ணுவேன், அப்ப கேட்பேன். ஓகே, இண்டஸ் கொடுத்து விடலாம். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. கொஞ்சம் பட்டர் தடவிக்கோடா. ஏய் சுனிதா, அது எக்ஸ்பைரி ஆன பிரெட். அப்படியே பார்த்தாலே தெரியும். ஏய், யாரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏய் பேசுனா? பிரெட் சொன்னடா, பிரெட் சொன்னேன். இங்க பாருங்க. யாரும் ஏமாடி வச்சுட்டு போறது? ஏங்க என்னங்க பிரெட் தூக்கி வெளியே போட்டீங்க? இந்த பொண்ணு பட்டர் தடவி வச்சுட்டா. ஐயோ, ஒரு ஒத்துக்காது பட்டர் தரங்க. பரவாயில்ல, எச்ச பட்டர். Got the man with the plan right here. Bringing swag with the man right here. அதாவது வீட்டில் கணேஷ் சார் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எடுத்துக்கல. அவர் எப்ப கன்வீனியன்ட்டோ அப்ப எடுத்துக்கிறாரு. ஓகே, உங்க குக்கிங் டைம் வடா ஸ்டார்ட்ஸ் நவ. உள்ள போய் ரெட் சில்லி எடுத்துட்டு வா. ஓகே, கிரீன் சில்லி ஒரு 4 எடுத்துட்டு வா. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. பாடுறா அவ, என்னடா இவளோட என்னடா பண்றது? ஃப்ரெண்டுன்றாடா. தெரியுதுல்ல? ஃப்ரெண்டுனா இப்படி பண்ணுவாங்களா? நான் ஃப்ரெண்ட் இல்ல, நான் ஒரு ரோபோ. இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ.